ஹை கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 34ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோ சூனர், நீங்க தான் நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது, அப்ப நான் வளர்ந்துதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜியோ கிளான் விஷயத்துல நான் கேள்விப்பட்டேன், மேன்ஷன் கூட எரிஞ்சு போயிடுச்சாம அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது ஜியோ என் சைல அங்கிள், ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் லைட்டா யோசிச்சுட்டு, சரி கொஞ்ச நாளாவே நம்ம ஐலாண்ட்ல நிலைமை சரியில்லை, டிராகன் மதர் காணாம போயிட்டாங்க, மத்த 3 டிராகன் கிங்ஸும் நம்மள சந்தேகப்படுறாங்க, தாத்தா உடனே ஐலாண்டுக்கு கூட்டு வர சொன்னாரு, நமக்கு புது டிராகன் மதர் தேவை அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் ஐலாண்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் பேரு ஜியோ சூனர், நான் ஜியோ கிளானை சேர்ந்தவ, நீங்க தானே என்ன அங்க விட்டே போனீங்க, டிராகன் ஐலாண்டை பத்தியோ என்னோட சின்ன வயசு ஞாபகங்களை பத்தியோ எனக்கு ஒரு துளி கூட ஞாபகத்துல இல்ல, நான் திரும்ப வரதுனால மட்டும் என்ன மாறிட போகுது, அவங்க எல்லார்கிட்டையும் போய் கூசூனர் செத்துட்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் அப்பா டக்குனு டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எங்க இருந்தாலும் நீ கூசூனர் தான், உடம்புல வர்றது நம்ம ஃபேமிலி ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட வந்து அவங்கள பயமுடுத்துற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அப்படியே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு தேவைப்படும் போது நீங்க என் கூட இல்ல, இப்ப மட்டும் எதுக்காக திரும்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர் மேல பயங்கரமா கோவப்பட்டுட்டு திரும்பவும் அப்படியே அவங்க ரூம்க்கு போக, நம்ம ஜியோயான் சைட்ல இருந்து அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பின்னாடியே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. ஜியோ சூனர், உன்னை ஜியோ கிளான்ல விட்டு வர சொன்னது தாத்தாவோட ஐடியா, எனக்கும் அதுல சுத்தமா விருப்பம் இல்லதான், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இவ்வளவு காலமா நீ எங்கெங்கெல்லாம் போன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிளானோட ஸ்பைஸ் எனக்கு தெரியப்படுத்தி தான் இருந்தாங்க, நான் எப்போதுமே உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன், நான் இடையில உன்னை பார்க்க வந்தா நீ மனசு மாறிடுவியோங்கிற பயத்துல தான் நான் உன்னை பார்க்க கூட வரல, நீ தயவு செஞ்சு நம்ம ஐலாண்டுக்கு திரும்ப வந்துரு, உனக்கு கோவம் இருந்தா நம்ம ஃபேமிலி மேல கூட கோவப்பட்டுக்க, ஆனா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழுக ஆரம்பிக்க, அவரு நிலைமையை நினைக்கும் போது நம்ம ஜியோ சூனருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களும் லைட்டா மனசு மாறிடுறாங்க. அப்பா அழுவாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அப்பா பொண்ணு 2 பேரும் இப்ப திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. பாசமலையெல்லாம் புழிஞ்சிட்டு அவர் அப்படியே நம்ம ஹீரோயினை கீழே கூட்டு வர, நம்ம ஜியோயான் அவங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்க போலயே அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஹீரோயின் கவலைப்படாத ஜியோயான், எங்க கிளான் பிரச்சனையை தீர்த்துட்டு நான் உடனே உன்னை பார்க்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லுங்க, நானும் வரேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவரோட அங்கிள் ஜியோ சூனர் திரும்ப வந்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான், எல்லாம் நார்மல் ஆனவுடனே நான் திரும்ப வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஒரு வாட்டி ஐலாண்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்க அப்படியே தனியா நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அவர் விட்டு போறதுல மனசே இல்ல. அவங்க அப்படியே திரும்பி அவரைய பார்த்துக்கிட்டு டக்குன்னு அவங்க அப்பா கை அப்படியே உரி விட்டுட்டு ஓடி வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜியோ சூனர், கவலைப்படாத, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் போடு, நான் உடனே அங்க வந்துடுறேன். நம்ம ஹீரோயின் லைட்டா அப்படியே அவங்க மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அவங்க கழுத்துல இருந்த ஒரு கீச்சன் மாதிரியான ஒண்ண அப்படியே கழட்டி நம்ம ஹீரோ கையில கொடுத்துடுறாங்க. இது எங்க ஐலாண்டோட டிராகன் மார்பிள், என் லைஃப் மார்பிளும் கூட, இதை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஜியோயான் இப்ப தனியாளாயிடுறாரு. அவர் அப்படியே ஒரு ரூம்ல உட்காந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, அவரோட அண்ணன் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. ஜியோ சூனரை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, ஃபேமிலி பிரச்சனையை தீர்த்துட்டு அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவா பாரு அப்படின்னு அவர் சொல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பனா அப்பா கிட்ட சொல்லி நிறுத்தி வச்சிருந்தவங்க கல்யாண ஏற்பாட திரும்ப ஸ்டார்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு லைட்டா சாக்கா இருக்கு. டேய் திருட்டு பசங்களா, இங்க இருந்துகிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்ல, அவரோட இன்னொரு அண்ணனும் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே அவர் அப்படியே ஒரு பிரதருக்கு சிக்னல் கொடுக்க, அங்கிருந்த ஒரு பெரிய பீரோ அப்படியே நவுத்தி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கு. அவர் அப்படியே அதுக்குள்ள போக, நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம பயங்கர குழப்பத்தோட அவங்க கூட சேர்ந்து அவரும் அப்படியே உள்ள போறாரு. அங்க ஒரு பெரிய சுரங்க பதியே இருக்கு. இறந்து போனவங்க முன்னோர்களுக்கு எல்லாம் கல்வெட்டு வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா மெழுகு திரியும் எரிஞ்சிட்டு இருக்க, அவங்க 3 பேரும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளான் லீடர் எங்க 2 பேருக்கும் ஒரு மிஷன் கொடுத்தாரு, டகர் டெசர்ட்டுக்கு வந்து நம்ம கிளானுக்கான சீக்ரெட் பிளேஸ உருவாக்க சொல்லி. எங்க வேலை முடிஞ்சிட்டு இப்போ ஒரு வழியா மாஸ்டர் இங்க வந்துட்டாரு. ஜியோயான், இனிமே எல்லாமே உன் கையில தான் இருக்கு, உள்ள உனக்கான பதில் காத்துட்டு இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்றீங்க, என்ன பதில், என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, மாஸ்டர் எங்க கிட்ட சொன்னதான் நாங்க உன்கிட்ட சொல்றோம், ஆனா நீ அதுக்கு கொடுக்க போற வேலை ரொம்பவே பெருசு, நீ மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வரலனா அதுக்கப்புறமா நம்ம கிளானை சேர்ந்த யாருமே உள்ள போக கூடாதுன்னு
அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவருக்கு அப்படியே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு தைரியம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போக நம்ம ஜியோயானும் அப்படியே அங்க இருந்த ஒரு சின்ன என்ட்ரன்ஸ்குள்ள அப்படியே போறாரு. அந்த இடம் ஃபுல்லா ஜியோ கிளானுக்கு சொந்தமான ஃபைட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. அதுலயும் எந்த ஸ்க்ரோலுமே சீலா இல்ல. நம்ம ஜியோயான் அப்படியே அதை பார்த்துட்டு சிரிப்பை போட இப்ப ஜியோ கிளானை காட்டுறாங்க. அந்த இடமே இப்ப பயங்கர பரபரப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எல்லாரும் அப்படியே அவங்க மெயின் ஆளுக்கு வந்து கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அவங்க நம்ம கிளானை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பெரிய 5 கிளான், என்ன பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாரும் இறக்கமே இல்லாம நம்ம ஆளுங்களை நடு தெருவில் வச்சு கொண்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நம்ம அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு எல்டர் சொல்ல அங்கிருந்த இன்னொரு ஒரு எல்டர் நம்ம எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா கூட அவங்கள நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சாவுக்கு நம்மளே லெட்டர் போட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா, நம்ம எல்லாரும் செத்தாலும் சரி நம்மளோட யங் ஜெனரேஷனாவது நிம்மதியா வாழணும் அப்படின்னு அவர் சொல்ல கிளான் லீடர் மட்டும் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காரு. வெளியேந்து யாரோ பேசுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த நாளை உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க, உங்க கிளான்குள்ள டீமன் பூந்துட்டு அப்படின்னு அவன் சொல்ல இப்போ ஒரு வயசான ஃபைட்டர் அவங்க இடத்துக்குள்ள அப்படியே என்ட்ரி ஆகிறாரு. சவ பொட்டி வேணும்னா வாங்கிக்கோங்க. அவன் அப்படியே அங்க இருந்த எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு 15 20 என்கிட்ட இவ்வளவு பொட்டி இருக்காது, வேணா ஒரு போட்டியே 2 பேரா ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அங்கிருந்த ஒரு எல்டர் ரொம்ப பேசிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அப்படியே அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அப்படியே ஒரே சுருகி அவரு கதை அப்படியே முடிச்சிடுறான். கிளான் லீடர் லைட்டா ஷாக் ஆயிட்டு இன்யான் ஸ்வாடா, உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போனதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ்ல நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க என் பேரு ஜியூன், எங்க கிளானை சேர்ந்த 2 பேரை நீ நடு ரோட்ல வச்சு கொன்னு இருக்க, அதுக்கு பழி வாங்குற விதமா உன் ஒட்டுமொத்த கிளானையும் கொன்னு தள்ளிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல கிளான் லீடர் அவங்க எங்க கிளானை ஸ்பை பண்ணாங்க, நாங்க அவங்களை கொன்னுட்டோம். அந்த ஒரு காரணத்தை மனசுல வச்சுட்டு பல வருஷமா நெய்பர் கிளானா இருந்த எங்க கிளானை கொல்லணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. நான் இவ்வளவு சொல்லியும் உங்க மனசு மாறலனா நான் தான் அந்த காரியத்தை பண்ணது, என்ன கொன்னுக்கங்க அப்படின்னு அவர் சொல்ல உன்னை கொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிருவாங்க, உன் கிளானை சேர்ந்த பொடி பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் நான் கொன்னுடுறான், அதை பார்த்து நீயே உன்னை சாகடிச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்ல அங்கிருந்த இன்னொரு ஒரு எல்டர் அவன் அப்படியே அட்டாக் பண்ண வராரு. ஆனா அவன் அப்படியே அவரையும் அசால்ட்டா சாகடிச்சு போட்டுறான். உங்க கிளான்ல ரத்த ஆறு ஓட போகுது, ஒருத்தன் கூட மிச்சம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே அவன் அப்படியே அங்கிருந்து வெளியே போக நம்ம ஹீரோவோட அப்பா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஜியோயானால அவருக்கான அவராலேயே நம்ப முடியல. அங்கிருந்த ஃபைட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஒரு பாக்கெட்ல போட்டுட்டு இருக்க. ரிங்குல ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் அப்படியே மலை மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. கிராண்ட் மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க விழுந்துட்டு இருந்த ஒரு ஸ்க்ரோலை பிடிச்சி அவர் அப்படியே படிச்சு பார்க்க நம்ம ஜியோயான் இது எல்லாமே ஜியோ கிளானுக்கு சொந்தமான ஃபைட் ஸ்கில், நல்லா இருக்குல்ல, வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு. அவரு திரும்பவும் டக்குன்னு அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. டேடே நில்றா போயிட்டான். கிராண்ட் மாஸ்டர் அப்படியே காண்டோட உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஜியோயான் சிரிப்பை போட்டுட்டு அங்கிருந்த ஃபைட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டு இருக்காரு. கிராண்ட் மாஸ்டர் இதை பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல, என்னது இது, அவரு திரும்பவும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. மாஸ்டருக்கு மண்டை காயுது. ஜியோயான் திரும்பவும் இப்ப ஏதோ ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்க கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து மாஸ்டர் இதை கொஞ்சம் பாருங்களேன், ஐயோ உன் வாய் ஓயதா, அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல கிராண்ட் மாஸ்டருக்கே சாக்கா இருக்கு. இது பேர்னிங் ரைம்ஸ், இது எங்க கிட்ட மட்டும்தானே இருந்துச்சு, ஒருவேளை எங்க முன்னோர்கள் உங்க முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துற விதமா இதோட ஒரு காப்பியை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜியோயான் அவர் கிட்ட இருந்த சில ஹெவன்லி ஸ்கில்ஸையும் காட்ட அவர் அப்படியே குசிய போயிடுறாரு. உன் காட்டுல மழை தாண்டா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் எப்படி இங்க வந்திருக்கும் அப்படிங்கிற யோசனையே இப்பதான் வருது. கிராண்ட் மாஸ்டர் உன் அப்பா உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான், கிளானுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர் முன்னாடியே இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. கிளான் பிரச்சனையால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி திட்டி உன்னை அந்த இடத்த விட்டு வெளியும் துரத்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோக்கு அவர் அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீலா இருக்கு. ஆனா மாஸ்டர் அப்பா அதெல்லாம் பண்ணிருக்காருன்னா எங்க கிளான் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா, உன்னால என்ன பண்ண முடியும், நீ இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு என்ன இங்க இருந்து வெளியே போக சொல்றீங்களா? என் பிரதர்ஸ் வர 1 2 3 4 5ன்னு சொல்லி அந்த ஆர்டர்ல என்ன ட்ரைனிங் எடுக்க சொன்னாங்க. 5வது இடத்துல ஆன்சிஸ்டர் இருக்காராம். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க முன்னோர்கள் இன்னமும் எப்படி உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க கிராண்ட் மாஸ்டர் உங்க கிளான்ல இருக்கிற எல்லாருக்குமே இதான் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஜியோ கிளானை காட்டுறாங்க. 13 டெட் பாடி அப்படியே அவங்க முன்னாடி இப்ப அப்படியே குமிஞ்சு கிடக்கு.
மாஸ்டர் இவங்க எல்லாரும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், உயிருக்கு பயந்து கிளானை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அந்த எல்டர் இவங்களையும் கொன்னுட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, கிளான் லீடர் அவங்க என்கிட்ட தப்பிச்சு போறான்னு சொன்னப்ப நான் தான் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து போக சொன்னேன், ஆனா இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க. மாஸ்டர் என்ன பேசுறீங்க, நம்ம கிளானுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இவனுங்களுக்கு பயந்தெல்லாம் நம்ம எதுக்காக தப்பிச்சு ஓடணும், நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம போராடி சாகலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஜியோ சான் அதுக்கு ஒரு அவசியமும் இல்ல, கிளானுக்காக சாகத்துல என்ன பெருமை கிடைக்க போகுது, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க எல்லாரும் உங்க ரோப்ஸை கழட்டி வச்சுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு வீரமா வாழ்ந்து சேர்த்தாங்க, நம்ம மட்டும் எப்படி மாஸ்டர், அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னா அது அவங்களோட தலையெழுத்து, நான் சொல்றதை கேளுங்க, எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அங்கிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படியே முன்னாடி வந்து அவன் ரோப்பை கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே அடுத்தடுத்த ஆளுங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒட்டுமொத்த கிளானுமே காலி ஆயிடுது. கிளான் லீடரோட அசிஸ்டன்ட், மாஸ்டர் நான் வேணா உங்களை ரூம்க்கு கூட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீயும் போ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவரோட அசிஸ்டண்டும் அப்படியே அழுதுகிட்டு அவரு ரோப்பை கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, கிளானோட கடைசி ஆளும் போய் ஜியோ சான் மட்டும் இப்ப அங்க தனியாளா நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் பிளேஸ்ல உட்காந்து ஜாலியா அப்படியே ஒரு ஸ்கில்ஸையும் ட்ரைனிங் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பயங்கர டயர்டான நிலைமையில அவர் அப்படியே தூங்கி உழுக தரையை உடைச்சிட்டு அவர் அப்படியே அண்டர் கிரவுண்ட்குள்ள போயிடுறாரு. அவரால் இப்ப எந்திரிக்க கூட முடியல. ஜியோயான் அப்படியே மயக்கமாக அவரோட அப்பா மட்டும் கிளான்ல தனியால உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த எல்டர் அவன் ஆளுங்களோட இப்ப திரும்பவும் அந்த இடத்துக்கு வரான். நேற்று உன் கிளானை விட்டு தப்பிச்சு போக சொல்லி அனுப்பி வச்சியே அந்த 113 பேரு, அவங்க எல்லாரையும் நான் கொன்னுட்டேன், அவங்க பாடியெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஜியோ சான் அவங்கள புதைக்கிறதுக்கு கூட எங்க கிட்ட சவப்பட்டி இருக்காதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியே ஓம்பாடியும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும், சரி விடு, எங்க எல்லாரையும் பூச்சிங்க மிருகங்கன்னு சொல்லி அதுங்க சாப்பிட்டுக்கும். ஆமா உன் ஃபைட் ஸ்கில் மனுஷன் ஏன் காலியா இருக்கு, அதை என் பையன் எரிச்சிட்டான், எதுவும் மிச்சம் இல்ல. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். 5 கிரேட் கிளான்ல ஜியோ கிளானும் ஒன்னா இருக்கிற தகுதியை நீங்க எப்போ இழந்துட்டீங்க, உங்களை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போக, அவன் ஆளுங்களாம் அப்படியே உள்ள வந்து நம்ம ஹீரோட அப்பாவை அப்படியே சுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எதுவுமே தெரியாது நம்ம ஜியோயான் இப்பதான் லைட்டா அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அவரு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் பயங்கர ஸ்பீடா அப்படியே அங்க இங்கமா ஓடிட்டு இருக்கு. அவர் அப்படியே அவரோட ரூலரை எடுத்து அங்க வந்து ஒருத்தரை அப்படியே அட்டாக் பண்ண, அவர் அசால்ட்டா அந்த ரூலரை அப்படியே தள்ளி விட்டுட்டு 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஹீரோவையும் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுறாரு. ஜியோ சான் கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு, நம்ம கிளானோட கடைசி நம்பிக்கையை இங்க அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தாரு, ஆனா உன் பவர்ஸை பார்த்தா ஜியோ கிளான் நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கும் போலயே அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அவரு முன்னாடி நிக்கிறது அவரு கிளானை சேர்ந்த ஒரு எல்லர் தாங்கிறத புரிஞ்சுட்டு டக்குன்னு அப்படியே ஒரு முன்னாடி மண்டி இட்டுறாரு. உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா, நான் யாருன்னே தெரியாம என் முன்னாடி மண்டி இட்டிட்டியா, விளையாட்டுக்கார பயலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோசு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோ எனக்கு பயங்கர சாக்கா இருக்கு. ஏன்னா ஜியோசுங்கிறவரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்க கிளானை சேர்ந்த ஒரு எல்டர். அவர் அப்படியே உள்ள போக ரிங்க பார்த்து, கிராண்ட் மாஸ்டர் உங்களை விட அவருக்கு வயசாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி போக, நான் சின்ன பையனா இருக்கும் போது ஃபைட் கிங்கை ஃபாலோ பண்ணி நான் சோலால அட்டாக் பண்ண போனேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு பில்ஸை கொடுத்தாரு. அந்த பில்ஸ் மூலியமா நான் 60 வருஷம் தூக்கத்திலே இருப்பேன். அதுக்கப்புறமா 30 நாள் மட்டும் எந்திரிச்சிட்டு திரும்பவும் தூக்கத்துக்கு போயிடுவேன். உன் நல்ல நேரம் இப்பதான் அந்த 30 நாள் நடந்துட்டு இருக்கு. சரி உன் ஃபைட் ஸ்கில்ஸ் என்னங்கிறத முதல் நீ என்கிட்ட காட்டு, அதுக்கப்புறமா நான் என் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அப்படியே அவரோட ஆங்கிரி லைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் முன்னாடி மாஸ்க் கட்டுறாரு. கோவத்தோட அப்படியே அவரை நோக்கி ஓடி வந்த சிங்கத்தை ஜியோசு அப்படியே சைட்ல வரட்டி விட்டுட்டு, இதெல்லாம் ஒரு பவரா, வெளியே இருக்கிற ஸ்கில்ஸ் புக்கை படிச்சு உனக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு அதை கத்து தரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு எதுக்குமே உதவாத ஒரு பவிலியன் மூவ் யூஸ் பண்ணல, அதை முதல் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் ஐயோ வேணாம், நான் இனிமே அது ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி யூஸ் பண்ணவே மாட்டேன், ஃபியூச்சர்ல நீ இந்த மாதிரி மொக்க ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறத நிறுத்திக்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே எபிசோட் 34 முடியுது. நம்ம ஹீரோக்கு கிராண்ட் மாஸ்டரை விட கிரேட் கிராண்ட் மாஸ்டரா இப்போ ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஜியோசுவை வச்சு அவர் இன்னும் என்னென்ன விஷயம்லாம் கத்துக்க போறாரு. அவரு கிளானை சேர்ந்த ஒட்டுமொத்த பெரியும் க்ளவுட் மிஸ்ட் அழிச்சிட்டாங்களே, அவரு வெளியே வந்து பார்க்கும்போது அவரு மனநிலை எந்த மாதிரி இருக்கும், அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜியோயான் எந்த மாதிரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் goodbye.